ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா போயிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைலங்க, அதான் போயிட்டு சூப்பராக நான்வெஜ் விருந்து இன்றைக்கி நம்ம வீட்டில். அதனால் என்ன வாங்கிட்டு வர போகிறோன்னா மீன் தாங்க வாங்கிட்டு வர போகிறோம். கடைக்கு போயிட்டு நமக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கோ அந்த மீன் வாங்கி வந்து இன்றைக்கி சூப்பராக செய்ய போகிறோங்க. வாங்க போயிட்டு மீன் வாங்கிட்டு வரலாம். பாருங்க, வண்டியில் நம்ம போயிட்டு இருக்கோம் மீன் வாங்கிறதுக்கு. ஏங்க உங்களுக்கு பிடிச்ச மீனா பார்த்து நீங்க வாங்கிட்டு வரலாங்க, ஓகேவா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம வீட்டுல மீன் செஞ்சு. அதெல்லாம் ஒட்டு அடைக்க மாட்டாங்க. சொல்லு. 5 கிலோ அளவுக்கு பாருங்க, கெண்டை மீன் பாருங்க, செமையா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது பேரு கட்லாவா? எல்லாமே இருக்கு. தவளை, கிழங்கா மீன், அது வந்து ஜிலேபி மீன், சக்கரை அவனே சொல்றாரு. பாருங்க, நமக்கு தெரியாத மீன்லாம் அவங்க அந்த சைடு இருக்கிறது வந்து கெண்டை மீன் இருக்கு. இது வந்து நம்ம நாட்டு உயிர் உள்ள நன்றி. உயிரோட 1 கிலோ வாங்கிக்கவா? மொபைல் 1 கிலோ போட்டுருவேன். கடை நேம் முன்னாடியே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன். பபால் நம்ம என்ன மீன் வாங்கிருக்கோம்னா ஜிலேபி பபால் தாங்க வாங்கிருக்கோம். இந்த 2 மீன் வெட்ட கொடுத்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டோம். சூப்பரா மீன் வாங்கி வச்சுங்க. பாருங்க, 2 வகையான மீன் வாங்கிருக்கோம். 1 பபால், 1 ஜிலேபி. வீட்டுல போயிட்டு சமைக்கலாம், வாங்க போலாம். இது நாட்டு வெள்ளரி பழம்னா இப்படிதான் இருக்கும். நம்ம சாப்பிடறோம்ல வெள்ளரிக்காய், அது வந்து சின்னது பிஞ்சிலே பறிச்சிடுவாங்க. இது பழுத்து வெடிக்க வச்சு சாப்பிடறது அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளவு குளிர்ச்சி உடம்புக்கு. நல்லா இருக்குதுங்க. இது பார்த்தோம், எனக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. சரி, அதனால தான் சரி நிப்பாட்டினா நான் ஆளை காணோம், எங்க இருக்காங்கன்னு தெரியல. மேல அப்படி மேல சக்கரை போட்டு அப்படியே சாப்பிடலாம். சூப்பரா வீட்டுல போயிட்டு சக்கரை போட்டு நம்ம சாப்பிடலாம். மீன் வாங்கிட்டு போற சாக்குல வழியில வெள்ளரி பழமும் வாங்கியாச்சு. பாருங்க மீன் இங்க பாருங்க, வர வழியில வெள்ளரிக்காய், வெங்காயம் அதனால வீட்டுல 1 கிலோ வெங்காயம், கருவேப்பிலை, மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து அரைக்கிறது, இது வந்து குழம்பு வைக்கிறது. இல்ல சின்ன வெங்காயம் முதல்ல எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு போட்டிருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றுறோம். நம்ம தேவையான அளவுக்கு புளி ஊற்றிடலாங்க. வச்சு பாருங்க, டேஸ்ட் செம்மையா இருக்கும். வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் இது தனியா நம்ம நல்லா வதக்கிட்டு அங்க கூட்டி வச்சுக்கோம் பாருங்க மீன் குழம்பு. அதில் இப்போ நம்ம இதை அரைச்சி ஊற்ற போறோம். வதக்கி அரைச்சி ஊற்ற சொல்ல இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். தேவையான அளவு கருவேப்பிலை போடணும். கொதிக்க சொல்ல கருவேப்பிலை போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும், வாசனையாவும் இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு மீனை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்ப மீன் அதுல போடலாம். பாருங்க, சூப்பரா மீன் ரெடி ஆயிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளவுதான். பாருங்க, மீன் குழம்பு நம்ம வச்சுட்டோம். மிச்ச மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம வறுக்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன போடலாம் பாருங்க. அரைச்ச மிளகாத்தூளுங்க, பூண்டு, தேவையான உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு லெமனை விட புளி கரைசல் போடுறது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. எங்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு மீனாக எடுத்து டிப் பண்ணிக்கலாம்.